ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் நியூஸ் பரபரப்பாக ஓடிட்டுருக்கு. இந்தியாவுக்கு வந்து டேரிஃப் ரேட் ரொம்ப அதிகப்படுத்திட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை எடுத்து சொல்கிறதுக்கு அது ஒரு அட்ராக்ஷனாக சொன்னால் மக்கள் வந்து பீதி அடைவாங்க, ரொம்ப வந்து பேனிக் ஆகிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அப்படி நிஜம் அப்படியும் கிடையாது. சில நல்ல விஷயங்கள் இருக்கும். எப்போ ஒரு நியூஸ் ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அதுக்கு எதிர்வினைன்னு ஒன்று இருக்கும். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம். ஸோ ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சரி, தெரியாதவங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு தெரிஞ்சுங்க. இந்த ரெசிப்ரோல் டேரிஃப் அப்படின்றது என்ன, ஒரு டேக்ஸ் என்ன மாதிரி ஒரு இந்தியாவுக்குள்ளே வருது, இவங்க என்ன மாதிரி ஒரு விஷயத்தை அதை எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். இப்போது இப்போ நம்ம வந்து இந்தியா வந்து 52% டேக்ஸ் வந்து யூஎஸ்க்கு விதிச்சிருந்தாங்க. இப்போ யூஎஸ் வந்து 26% வந்து அதுக்கு விதிச்சிருக்காங்க. மிச்ச கண்ட்ரிகள் பார்த்திங்கன்னா சைனா 34%, யூரோப்பியன் யூனியன் பார்த்திங்கன்னா 20%, வியட்நாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான ஒரு டேக்ஸ் 46%. இருக்கிறதுலே டேக்ஸ் ரொம்ப அதிகமாக பார்த்திங்கன்னா வியட்நாம்க்கு அறிவிச்சிருக்காங்க. சரி, ஓகே சார், இதெல்லாம் தெரிஞ்சது தான். இப்போ நம்ம டாபிக் வரும். இப்போ இதனால் நம்ம இந்தியாவுக்கு என்ன அளவுக்கு பாதிப்பு வரும், நம்ம இந்தியன் மார்க்கெட் எந்த மாதிரி மூவ் ஆகும் அப்படின்றது பார்க்க முன்னாடி நீங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. நம்ம வீடியோக்கு போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அதுக்கு முன்னாடி வேர்ல்டு மார்க்கெட்டை பார்த்துட்டு வரலாம். வேர்ல்டு மார்க்கெட் நேற்று தான் லைட்டாக சொன்னவங்களுக்கு, அதாவது ஒரு புல் பேக் மாதிரி ஒரு க்ரீன் மாதிரி காமிச்சிச்சு அப்படின்னு. அகைன் பார்த்திங்கன்னா நெத்தி அடி தான், சரவடி. இப்போ என்னது ஃபுல்லாக ஃபால். டவ் ஜோன்ஸ் பார்த்திங்கன்னா அகைன் வந்து ஃபுல்லாக என்ன சொல்கிறதுனா கண்டினியூ பெரிய கேண்டில் பாருங்கள். 28 மார்ச் ஒரு பெரிய கேண்டில், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 2 ஒரு பெரிய கேண்டில், அகைன் பேக் டு பேக் 3 ஒரு பெரிய கேண்டில். ஸோ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வீழ்ச்சி பயங்கரமாக தெரியுது. நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்டட் பார்த்திங்க அப்படின்னா FIDI அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா இப்போ 3 2800 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. அகைன் செல்லிங் ஸ்டார்ட் ஆகிருக்கு. 2 ஏப்ரல் பார்த்திங்க அப்படின்னா கூட ஒரு 1500 கோடிக்கு விற்றுருக்காங்க FIIs. டிஐஸ் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் வந்து பை பண்ணியிருக்காங்க. 220 கோடி கிட்ட பை பண்ணியிருக்காங்க. மொத்தம் ஓவராலாக பார்த்திங்கன்னா லைட்டாக லிட்டில் பிட் நெகட்டிவ் இருக்குது. ஆனால் பெருசாக நம்ம வந்து அந்தளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி பெருசாக அந்தளவுக்கு பாதிப்பு இருக்காதுன்னு நம்புகிறேன். ஓகே, சரி. இல்லை, இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா அது வீக்லி டைம் ஃப்ரேம்டு சார்ட்டு. அதாவது இந்த கேண்டில் பாருங்கள், 17 மார்ச் அந்த ஒரு கேண்டில் ஒரு சாலிடாக எத்தும்படி நிற்க வச்சுருக்காங்க அந்த புல்லிஷ் கேண்டில். அது தவிர்த்து அந்த 50% கீழே எப்போ நெருங்குதோ அப்போ வந்து ஓகே, நம்மளும் லிட்டில் பிக் பேனிக் ஆகுது, அதுக்கப்புறம் பிளான் பண்ணலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 2 வாரங்கள் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டாப்பில் தான் நிற்கிறாங்க. ஒன்றும் பெருசாக ஒன்றும் சரிஞ்ச மாதிரி தெரியல. அப்போது இதுக்கு பின்னாடி ஏதோ நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. அப்போது எந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போது டேக்ஸ் அப்படின்ற விஷயம் வந்து இது இப்போ வந்து வேர்ல்டு ஃபுல்லாக நடக்கிறப்போ நமக்கு வந்து 26% வந்து என்னை பொறுத்த வரலும் பெருசாக வந்து பாதிக்காது அப்படின்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எக்ஸ்போர்ட்டு இம்போர்ட்டட் அந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டீப்பாக அது ரொம்ப பெரிய வீடியோ போகும். நம்ம வந்து இந்த மார்னிங் அப்டேட் அப்படின்ட்டு நம்ம இன்றைக்கி இன்டர்டே ட்ரேடிங் மார்க்கெட் என்னவோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த டேக்ஸஸ் பற்றி பேசணும்னா எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி பேசிகிட்டே போயிட்டே இருக்கலாம். பேசுகிறதுனால ஒன்றும் பலன் இல்லை, டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது தான் வீடியோ அப்லோட் பண்ணணும். ஸோ நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி அப்டேட் கொடுக்கலாம் Nifty 50 அப்படின்ற விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி. எந்தெந்த செக்டாரில் கவனம் செலுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம வேர்ல்டு மார்க்கெட்டில் வரலாம். இப்போ டெக்னாலஜி அண்ட் சாஃப்ட்வேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பார்த்திங்கன்னா 2.5% வந்து மைனஸ் ஆயிருக்காங்க. அப்போ செமிகாண்டக்டர் டெக்னாலஜி NVIDIA அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8% வந்து மைனஸ் ஆயிருக்காங்க. இப்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த டெக்னாலஜி கன்சூமர் செக்டர், அதாவது ஆப்பிள் பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு 10%, ஆல்மோஸ்ட் எல்லாமே டப்பன்னு பெரிய அளவில் பாதிச்சிருக்கு. இதை பொறுத்து நம்ம இந்தியாவில் நம்ம என்ன மாதிரி ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த Nifty 50 பொறுத்தவரைக்கும் இன்டர்டேக்காக இப்போ இந்த இதில் என்ன மாதிரி ஒரு பிளான் பண்ணிக்கலாம், ஸ்மால் டைம் ஃப்ரேமில் நம்ம ஷீட் பண்ணி பார்க்கலாம். இப்போது நேற்று பேங்க் நிஃப்டி இந்த இதில் சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்றுட்டு ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சு. ஆனால் Nifty 50 இன்னும் பிரேக் அவுட் கொடுக்கல. அதாவது இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் எடுத்துச்சு இல்லையா, இந்த சப்போர்ட் கிட்டே இன்னும் பிரேக் அவுட் கொடுக்கல. அப்போது நாம் என்ன மாதிரி எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் இதில் இங்கேருந்து ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அகைன் வந்து இந்த பிரேக் அவுட் இந்த ரெசிஸ்டன்ஸ் வரலும் ப்ரைஸ் மூவ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அப்போது நம்ம என்ன பண்ணலாம்னா, கொஞ்சம் மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும். ஒரு வேளை இந்த இதில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் இந்த சஸ்டெண்ட் ஆகி நின்று அகைன் ஒரு பிரேக் அவுட் அதாவது ஒரு மேலே ப்ரைஸ் மூவ் ஆகுது அப்படின்னா அந்த இதில் ப்ரைஸ் சஸ்டெண்ட் ஆகி தான் ஒரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகளை பார்த்து அந்த ஸ்விங்கை லோவை நம்ம ஸ்டாப் லாஸை போட்டு ட்ரேட் எடுக்கலாம். இது வந்து Nifty 50 என்னுடைய வியூஸை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் அந்த இடத்துல ரீச் ஆகிடுச்சு. ஸோ பேங்க் நிஃப்டியில் என்ன மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். இப்போ பேங்க் நிஃப்டி என்ன மாதிரி பிளான் பண்ணலாம், பேங்க் நிஃப்டி அந்த மூமெண்டம் நேற்றே கொடுத்துச்சு. இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே ரெசிஸ்டன்ஸ் லைன் கிட்ட ப்ரைஸ் வந்து டச் ஆகிடுச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த இடத்துலனா அந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம் ப்ரைஸ்.
சப்போஸ் இந்த இதில் ப்ரைஸ் ரியாக்ட் பண்ணிச்சு அப்படின்னா அகைன் வந்து இன்னொரு பிரேக் அவுட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ என்ன ஆகுனா இந்த ஏரியா கிட்ட ஒரு பிரேக் அவுட் நடந்து இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் ப்ரைஸ் மூவ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த மூமெண்ட்டை நீங்கள் வாட்ச் பண்ணி நீங்கள் அந்த இடத்த நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கலாம். ஷார்ட் சைடு அப்படின்னு பண்ணோம் அப்படின்னா ஷார்ட் சைடுக்கான ப்ரெசென்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டிமாண்ட் ஏரியாவும் இருக்குது. 51,400 கிட்ட ஒரு டிமாண்ட் ஏரியாங்கன்னா இங்கேருந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்தாலும் இந்த இடத்துல டிமாண்ட் ஏரியா இருக்குது. ப்ரைஸ் ஒரு கேப் டவுன் என்ன ஓப்பன் ஆச்சுன்னு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள், அங்கேருந்து ஒரு திரும்ப வந்து ஆக இன்னொரு மூமெண்டம் அப்சைடுக்கான ஒரு பிளானை பண்ணிக்கலாம் பேங்க் நிஃப்டியில் கூட. ஏன்னா நிறைய பேர் என்ன இப்போ 26% டேக்ஸ் வந்துச்சு, நம்ம வந்து வியூஸ் வந்து ஒரு டவுன் சைடுக்கான எல்லா மார்க்கெட் வேர்ல்டு மார்க்கெட்டை பண்ண சொல்ல நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் எந்த மூலிகிட்டா அப்படின்வாங்க. அப்படிலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த சார்ட்டை நான் பார்த்து சொல்கிறேன், என்னோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு அப்சைடு மேபி மார்க்கெட் மேலே மூவ்மெண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் கீழே வரதா இல்லைன்னு தெரியாது எனக்கு. ஆனால் இப்போ ப்ரெசென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கான நிலவரம் வந்து ஒரு அப்சைடுக்கான பிளான் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஓகே, நிஃப்டியில் இருக்கும் பேங்க் நிஃப்டியில் இடத்துல வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். ஏன்னா வந்து இந்த டேக்ஸஸ் பற்றி பேசணும் அப்படின்னா பேசிகிட்டே இருக்கணும். அது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் வீடியோவை நம்ம வந்து ஒரு 5-10 நிமிஷத்தில் காலையில் உங்களுக்கு அப்டேட் வந்து சேரணும். அது ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி உங்களுக்கு வந்து சேரது டைம் ஆகிடும். ஸோ அதனால் இன்றைக்கி நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஒரு அப்டேட்டை மட்டும் பார்த்துக்கலாம். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.